இந்த வீட்டுக்கு நான் வர வரைக்கும் நானும் கதிரும் ஒரு வார்த்தை கூட நல்ல விதமா பேசினதில்ல. இங்க 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்காது. நான் எடுத்த ஒரு தப்பான முடிவுதான் எங்களை சேர்த்து வச்சது. உங்க மேல மரியாதை இல்லாமலோ உங்களை அவமானப்படுத்தவோ கதிர் என்ன கல்யாணம் பண்ணிக்கல மாமா. நானும் என் குடும்பமும் அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்னு தான் கதிர் என்ன கல்யாணம் பண்ணாரு. கதிர் என்ன கல்யாணம் பண்ண பிறகு, இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கும் கதிர்க்கும் நிறைய சண்டை வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தாங்கிற குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு மாமா. அப்பதான் என் நகை திரும்ப கிடைச்சதும் கதிர் பிசினஸ்க்கு ட்ரை பண்றதும் ஒரே நேரத்துல நடந்தது. கிடைச்ச நகையை சித்தப்பா கிட்ட கொடுத்து வீட்டுல கூடன்னு கதிர் சொன்னாரு. ஆனா நான் கொடுக்கல. எனக்காக அத்தனை கஷ்டப்படுறவருக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு மாமா. அதனாலதான் அந்த நகையை வித்து கதிர் பிசினஸ்க்கு காசு கொடுக்கலான்னு நினைச்சேன்.